எக்ஸ்பிரஸ் நியூஸை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா மற்றும் நான் மோகன்ராஜ். தற்பொழுது வரை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை தாக்கியதாக நோயாளியின் உறவினர்கள் மீது குற்றச்சாட்டு. தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல். செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் மணிகண்டன் மீது மருத்துவர்கள் திடீர் தாக்குதல். அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் யாரும் இல்லை என குற்றச்சாட்டு. நோயாளிகளின் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பாரிமுனை சென்னை சென்ட்ரல் இடையே கடும் போக்குவரத்து பாதிப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட பயிற்சி மருத்துவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. மருத்துவர்களை தாக்கிய நோயாளிகளின் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு. பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். 3 மணி நேரம் நீடித்த போராட்டம் முடிவுக்கு வந்ததால் நோயாளிகள் நிம்மதி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது தாக்குதல். பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை பத்திரிகையாளர்கள் போராட்டம். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுகோள். தமிழக பட்ஜெட்டில் ஏற்பட்டுள்ள நிதி மற்றும் வருவாய் பற்றாக்குறை நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுக்குள் உள்ளதாக தமிழக நிதி செயலாளர் சண்முகம் கருத்து. 1000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் தமிழக அரசுக்கு 2100 கோடி ரூபாய் வரி வருவாய் இழப்பு. பெட்ரோல் டீசல் வரியை உயர்த்தியதால் ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு பட்ஜெட்டில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நிதி செயலாளர் பேட்டி. தமிழக அரசின் நிதிநிலை தாக்கலின் போது சட்டப்பேரவைக்கு 4 அமைச்சர்கள் வராததன் பின்னணி என்ன என மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமை மட்டுமே அதிகரித்து வருவதாகவும் புகார். 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. புதிய மின் திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை எனவும் மு.க. ஸ்டாலின் வேதனை. தமிழக நிதிநிலை அறிக்கை பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகம் கடனில் தத்தளிப்பது மாநில பட்ஜெட்டின் மூலம் தெளிவாக தெரிவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கும் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கும் தொடர்பில்லாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. பேருந்து கட்டணம் மறைமுகமாக உயர்த்தப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் புகார். தமிழக பட்ஜெட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் வாழ்வு மேம்பாட்டிற்கும் எந்த அறிவிப்பும் இல்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் பேட்டி. பொது விநியோகத்திற்கு ஒதுக்கியுள்ள தொகையும் போதுமானதாக இல்லை எனவும் வேதனை. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதுமான தொகை ஒதுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ள கடனை பார்க்கும்போது தமிழகம் பின்தங்கிய மாநிலமாகவே இருப்பது தெரிய வருகிறது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி விமர்சனம். தொழில், விவசாயம், கல்வி என அனைத்திலும் கடன் வாங்கிதான் தமிழக அரசு செயல்பட வேண்டிய அவல நிலை உள்ளதாகவும் வேதனை. தமிழக பட்ஜெட்டால் எந்த தரப்பு மக்களுக்கும் பயன் கிடைக்காது எனவும் கிருஷ்ணசாமி கருத்து. தமிழக நிதிநிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களுக்கு தனியரசு எம்எல்ஏ வரவேற்பு. வரிகள் இல்லாத பட்ஜெட்டை சமர்ப்பித்துள்ளதாக நிதியமைச்சர் ஜெயக்குமாருக்கு பாராட்டு. தமிழக நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தனியரசு பெருமிதம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் பட்ஜெட். மனிதநேய ஜனநாயக கட்சி எம்எல்ஏ தமீம் அன்சாரி கருத்து. தமிழக பட்ஜெட்டில் சிறுபான்மையினருக்கு எந்த அறிவிப்பு இல்லாததால் ஏமாற்றம். 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என நிதியமைச்சர் கூறியதற்கு தமீம் அன்சாரி வரவேற்பு. தமிழக நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தையும் குறைந்த வரவேற்பையும் பெற்ற பட்ஜெட்டாக இருக்கிறது. தமிழக அனைத்து விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கருத்து. விவசாயம், நதிநீர் பிரச்சினைகளை தீர்க்க கொள்கை முடிவுகள் எதுவும் நிதிநிலை அறிக்கையில் இல்லை எனவும் வருத்தம். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய கோரும் அறிவிப்பு எதுவும் பட்ஜெட்டில் இல்லாததால் ஏமாற்றம் எனவும் பேட்டி. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் OPS அணி சார்பில் முன்னாள் அமைச்சர் மதுசூதனன் போட்டி என அறிவிப்பு. OPS அணியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் முடிவு. அவைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பதவிகளில் அதிமுகவிற்கு மதுசூதனன் சிறப்பான சேவை என O. பன்னீர்செல்வம் புகழாரம்.
ஆர்கே நகர் தொகுதிக்கும் தமக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக மதுசூதனன் பேட்டி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக மதுசூதனன் நம்பிக்கை. டிடிவி தினகரனை விட அதிக வாக்குகளை பெறுவேன் எனவும் மதுசூதனன் சூளுரை. இரட்டை இலை சின்னம் தங்கள் அணிக்கு ஒதுக்கப்படும் என்றும் மதுசூதனன் நம்பிக்கை. ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து வரும் 18ஆம் தேதி முடிவெடுக்கப்படும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. வைகோவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மகன் திருமணத்தில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. தினகரனுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து மதிமுகவின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என வைகோ தகவல். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தகவல். சென்னை ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் நடத்தை விதிகள் அமல். கடந்த 11ஆம் தேதி முதல் பறக்கும் படையினர் தொகுதி முழுவதும் தீவிர கண்காணிப்பு. ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு துணை ராணுவ படையினர் ஆர்கே நகர் தொகுதிக்கு வருகை என அறிவிப்பு. ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாளில் சுயேட்சையாக போட்டியிட சிலர் வேட்புமனு தாக்கல். தேர்தல் மன்னன் பத்மராஜன் 178வது முறையாக வேட்புமனு தாக்கல். தமிழகத்தில் ஆரோக்கியமான அரசியல் மலர வேண்டும் என்றால் அதற்கு தற்போதைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் வேண்டுகோள். 2 திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து தமிழகம் எப்போது மீள்கிறதோ அன்றுதான் தமிழகத்திற்கு பொற்கால விடியல் என்றும் பேட்டி. சேலம் கொண்டு வரப்பட்ட ஜேஎன்யூ மாணவர் முத்துகிருஷ்ணன் உடல் 7 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பின்பு அடக்கம். சேலம் அரிசிபாளையத்தில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி. 3 லட்சம் ரூபாய் காசோலையை பெற்றோரிடம் வழங்கி மாவட்ட ஆட்சியர் ஆறுதல். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது இளைஞர் ஒருவர் காலணியை வீசியதால் பரபரப்பு. முத்துகிருஷ்ணன் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சந்தைப்பேட்டை மயானத்தில் அடக்கம். தமிழக மீனவர் பிரச்சனையில் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்க்க பல தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல். இலங்கையில் உள்ள தமிழ் மீனவர்களே தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளை விடுவிக்க கூடாது என கூறுவதாக வேதனை. இறந்த மீனவர் பிரிட்ஜோவின் குடும்பத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் விரைவில் சந்திப்பார் எனவும் தகவல். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜை மாற்ற வேண்டும் என கோரிக்கை. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் மனு. ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலரை மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க நடவடிக்கை என திமுக எம்பி திருச்சி சிவா பேட்டி. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை நோக்கி காலணி வீசப்பட்டதற்கும் திருச்சி சிவா கண்டனம். ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கோரிக்கையை ஏற்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பேட்டி. இரட்டை இலை சின்னம் அதிமுக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு. டெல்லியில் சசிகலா தரப்பினர் இன்று தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து விளக்கம். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி கோவையில் தபால் துறையினர் வேலைநிறுத்த போராட்டம். கோவையில் மட்டும் 83 தபால் நிலையங்களைச் சேர்ந்த 1100 ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பு. தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மத்திய அரசு ஊழியர்கள் முழக்கம். வேலை நிறுத்தத்தால் கோவையில் சுமார் 10 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என தகவல். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி புதுச்சேரியில் அஞ்சல் துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தலைமை தபால் நிலையத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அஞ்சல் ஊழியர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் வருமான வரித்துறை ஊழியர்களும் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பு. தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மத்திய அரசு ஊழியர்கள் முழக்கம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே ஊழியர்கள் போராட்டம். திருவாரூர் ரயில் நிலையத்தில் SRMU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பின்பற்ற வலியுறுத்தி முழக்கம். விருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய சென்னை மாநகர காவல் ஆணையர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு. கவுன்சிலர் அண்ணாமலை முறைகேடாக சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்ற உத்தரவு அவமதிப்பு. உயர் அதிகாரியே நீதிமன்ற ஆணையை மதிக்காவிட்டால் மற்ற காவலர்கள் எப்படி மதிப்பார்கள் என நீதிபதி கிருபாகரன் வேதனை.
மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் எப்போது ஆஜராவார் அல்லது ஆஜராக உத்தரவிட வேண்டுமா எனவும் நீதிபதி கேள்வி. நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். பருவமழை பொய்த்ததால் வேளாண் பயிர்கள் கருகியதால் கடும் பாதிப்பு. நிவாரணத் தொகை வழங்க அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் புகார். சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. ஓமலூர் அருகே செம்மாண்டப்பட்டி ஏரியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை நேரில் பார்வையிட்டு நீதிபதிகள் ஆய்வு. சீமை கருவேல மரங்கள் முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்ட இடங்களில் மாற்று மரக்கன்றுகள் நட வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். நெல்லை மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சலால் இதுவரை 14 பேர் பாதிப்பு என மாவட்ட ஆட்சியர் தகவல். பன்றிக் காய்ச்சலை தடுப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு நோட்டீஸ் விநியோகம். மாவட்டம் முழுவதும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை. நெல்லை அரசு மருத்துவமனையில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேருக்கு சிகிச்சை என மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தகவல். புதுச்சேரியில் பாப்ஸ்கோ நிறுவன பல்நோக்கு ஊழியர்கள் உண்ணாவிரதம். நிலுவையில் உள்ள 12 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். கஞ்சி காய்ச்சுவது உட்பட பல்வேறு போராட்டங்களில் ஊழியர்கள் தீவிரம். பாப்ஸ்கோ அலுவலகத்திலிருந்து புதுச்சேரி முதல்வரிடம் பேரணியாக சென்று மனு அளிக்க முடிவு. மதுரையில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஊர்வலம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணி வக்ஃபு வாரிய கல்லூரியில் நிறைவு. கரூரில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் 2 அரசு பேருந்துகள் ஜப்தி. இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நஷ்ட ஈடு வழங்காததால் நடவடிக்கை. கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஹேமலதா உத்தரவு. ஜப்தி செய்யப்பட்டு 2 பேருந்துகளும் நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டன. கோவா சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் வெற்றி. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவா சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 22 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் மனோகர் பாரிக்கர் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தார். கடந்த 14ஆம் தேதி மனோகர் பாரிக்கர் கோவா முதல்வராக பதவியேற்றார். விவசாயிகளின் கடனை ரத்து செய்ய கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் 3வது நாளாக தமிழக விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம். விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா நேரில் சந்தித்து ஆதரவு. பிரதமர் நிதியமைச்சரை விவசாயிகள் சந்திக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி சிவா உறுதி. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.